சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டு தாய் நீ கண்களர் ஆளிடமேவோ நான் ஒரு நாரியான ஆளு ஒரு கிளம்பிய பிடிச்சி கட்சி விட்டாப்ல பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப பத்த வைக்கிறேன் ஆமா அது பிள்ளைகளா கெட்டு போக காரணம் என்னன்னு சொல்ல வெடிக்கார அவரை நம்ம வெடிக்கலன்னா காசு கொடுக்க மாட்டாங்க போல நினைச்சிட்டு வெடிக்கல நீ இப்படி நாரத்தை கிடைச்சா காசு கொடுக்க விட மாட்டேமோ முதல்ல சாதகத்தை பார்க்கணும் எனக்கு போய் ஆமா அர்ஜா அர்ஜா ஆமா வாயை துறக்கிறப்ப விட்டு தோசை விளக்குது தாலி கட்டவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும் தாலி கட்ட போறப்ப ஐயர் சொல்லுவார் யாரும் கவனமா கேட்கறது இல்லை ஓ மங்களையும் தானே மாப்பிள்ளைய அழைச்சுடுவாங்க நல்ல நேரம் முடிய போகுது அவ்வளவுதான் அன்னைக்கு பிடிக்கிற சனி என்ன முட்டை மண்ணுக்குள்ள போறவங்க விட்டு விடாது நானும் கல்யாணம் பண்ண உடனே பெருங்கணுமே கல்யாணம் தண்ணி முதல்ல நாடகத்தை வாங்கிட்டு நாடகத்தை போயிட்டு தாலி கட்ட போற நேரம் தான் மாமேட்டில் போய் உட்காந்து ஐயர் ஓமம் கொடுத்து குச்சியை போட்டு கொளுத்திட்டாரு ராத்திரி பூரா தூக்கம் முடிச்சிருக்கான் விடிய காலம் அந்த குச்சியை போட்டு கொடுத்து அந்த புகை பட்டவன முக்கா தூக்கத்துல உட்காந்து இல்லையா கெட்டி மேல தாலியை கட்டினாங்க உண்டே தாலியை கட்டினதான் போதும் ஊரே அடிச்சுக்கிறேன் நான் தாலி கட்டினதான் பிரச்சனையா என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியும் நான் தூக்க கழகத்துல தாலியை கொண்டு போய் என் மாமியா கருத்துல கட்டிக்க हमारी भवानी हमारी भवानी मिल परमेश्वरी वरम तर इट वाणी कल्याणी अरुण
கருணையை காப்பாயே அருள்வாயே தலைவாணியே தலைவாணியே அமர்ந்தே நாவலர் பாவலருக்கு நாவிதில் குழி அமர்ந்தாய் நாதமும் கீழமும் நாதமும் நாதமும் கீழமும் எதத்திலும் அமர்ந்த நாதமும் கீழமும் தலைமகள் உனை வணங்கும் உயிர்களுக்கு வாழ்வில் திருமணம் எல்லாம் ஒரு காலமாக இருந்து அருள்வாய் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயை கருமாறி உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாயி வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரில்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயை கருமாறி வர உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாய் வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் முத்து மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயை கருமாறி வருவேன் உள்ளத்தால் பாடுகின்றேன் எந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்கும் இடமை கல்வியில் இறங்கி வந்தார் இடனு கூட விரிக்கும் மதியாத நலவாது விதிக்காதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சர்க்கரங்கள் இரண்டு ஒட்டு வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று திரியதென்றால் எந்த வண்டி வேணும் திருமை என்பது அதில் அர்த்தம் பார்த்து கேலி செய்யும் போது என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வில் நிம்மதி ஏறி கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது
அன்பு பண்புரிய கலைக்கடை கடைந்து அமர்ந்தெடுத்தது நாட்டுக்கு நல் விருதுகளுக்கும் கவி மாணவர்களுக்கும் தேசத்துண்டே சிறந்த தொழிலாள பணியாற்றக்கூடிய தேச தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை தெல்ல தெளிவாக எடுத்து நடிக்க காத்திருக்கக்கூடிய உயிரோவிய நடிகர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் விடுதலும் கலைஞர் உள்ளவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாளருடைய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்க நன்றி வணக்கம். அவர் என்ன நாட ஆரம்பிச்சாச்சு என்ன வந்து இந்த மாதிரி இருக்கீங்க நாட ஆரம்பிச்சதுல பப்புன்னு வந்துட்டேன் இல்ல நாடகமாக வந்திருக்காங்க அண்ணன் அவர்களுக்கு விழா கொண்டு சார்பாக ஆர்வம் சிக்கும் செல்வராஜ் அண்ணவர்களுக்கு மலர் மாலை வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். நவீன சக்கரவர்த்தி சந்திரன் அவர்களுக்கு மலர் மாலை வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் மாஸ்டர் மீன்ராஜ் அவர்களுக்கு மலர் மாலை வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாழபக்தவன் அன்பு சித்தப்பா பி சக்தி அவர்களுக்கு மலர் மாலை வைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களுக்கெல்லாம் மலர் மாலை வைத்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியர்களுக்கும் நெஞ்சமிகு நன்றி நன்றிகள் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஆமா அது வந்தோட இப்ப மாலை போட்டு ரொம்ப சிறப்பாக வரவேற்கிறீங்க. அதை விட எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கு மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாட ஆரம்பிச்சு பப்பு வந்துட்டு நாடகமாக வந்தா அது என்ன இடையில இந்தியா மேப்ல சொட்டை விழுந்த மாதிரி சொட்டை விழுந்து கிடக்கப்பு அதுவே ஒண்ணும் இல்லை சரியாக்கிறோம். கூட்டம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க வரட்டும் எல்லாம் நிறைய வரட்டும். அதனால வந்தோம் நம்ம மேலே முதல்ல சொல்லணும். அதனால நம்ம ஊர் ஆத்தா வணங்கிட்டு வந்த வேலையை பார்த்துருவோம். கண்ணாயிரம் கொண்டவளே கண்ணாப்பூர் மாறியும்மா இவள் கற்பகமாக என்றவழைகள் தெரியும்மா கண்ணாயிரம் கொண்டவள் கண்ணாப்பூர் மாறியும்மா இவள் கற்பகமாக என்றவழைகள் தெரியுமா உன்னால் வரணும் கொண்டவளை நீங்கள் தெரியுமா உன்னால் வரணும் கொண்டவளை நீங்கள் தெரியுமா ஒட்டு போரியும் தாயே முத்து மாறியுமா கண்ணாயிரம் கற்பகமாக நின்றவளே இங்க தெரியுமா
தருபவரே மக்களுக்கு வென்று வரம் தருபவரே நீ கொடுத்த வாழ்க்கை அம்மா நீ கொடுத்த வாழ்க்கை அம்மா நீ கொடுத்த வாழ்க்கை அம்மா தமிழை போற்றுகிறோம் தாயே முத்துமாரி கண்ணாயிரம் கண்ணாயிரம் குழந்தை கண்டு மழையம்மா பரமாக நின்றவரே என்ன கிரகம் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமாம் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் கோயில் கன்றாப்பூர் அருள்மிகு ஸ்ரீ நடுகரிநாதர் சுவாமி திருக்கோவில் மற்றும் அருள்மிகு சீதராம்பிகை மாரியம்மனுக்கு வசந்தோற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினத்தில் இவரது இடையிலே முதல் நாள் நிகழ்ச்சியாக உங்கள் முன்னிலையை நடைபெற்று நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம். உண்மையிலே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஞ்ஞான உலகத்திலே கம்ப்யூட்டர் காலத்துல எவ்வளவு நிகழ்ச்சி இருக்கல நீ நாடகத்தை வச்சு என்னை வைத்து ஆத்தாமாரெல்லாம் உட்காந்து நிறைய பாக்குறாங்க. இவங்களாம் பாக்குறது சரித்திர புராண நாடகம். என் வீட்டுல பாக்குறதுலாம் தருத்திர நாடகம். நீ என்ன பார்த்த நாடகம்? அது சாயங்காலம் 6 மணிக்கு டிவில போட்டுருக்கேன். நாகினி மோகினி நக்கினி இதெல்லாம் பார்த்தா அப்போ மஜரோட உருப்படாத குடும்பம். இதுல இந்த சீரியல்னால என் பொண்டாட்டி மயனா உள்ள தெரிஞ்சாயா நைட் 8 மணிக்கு நானே பார்த்துட்டு இருக்கேன். பிள்ளை எடுத்து பசியில எடுத்துட்டேன். டப்புனு பொட்டி பாட்டுல பாலை ஊத்திட்டு பிள்ளை மடியில போட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க விடா வெட்டி கத்துற. அப்போ ஏன்னா அப்படி பிள்ளை கத்துறாங்க போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியும். இந்த சண்டாய முண்டை நாடகம் பார்க்குற ஆர்வத்துல பால் பாட்டுல வாயில திணிக்காம மூக்குல வச்சு குத்திக்கிட்டு இருக்கா. இது நல்ல பொம்பளை தங்கமான புண்ணியவதி. அவளை கட்டிக்கிட்டு நான் வர்றேன் வச்சேன். ஆனா ஒரு விதத்துல நான் கொடுத்து வச்சேன். எப்படி எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் நம்ம நாளைக்கு எப்படி போறதுக்கு 12 மணி ஆகி போறோம். 12 மணிக்கு நான் வீட்டுக்கு போனாலும் எப்ப என் புருஷன் வருவாரு எனக்கா சாப்பிடாம காத்து விட்டுருப்பா. தங்கமான பிள்ளையா தங்க பிள்ளையா 1 மணி 2 மணி 3 மணி ஆனாலும் சரி எப்ப என் புருஷன் வருவாரு சாப்பிடாமே காத்துக்கிட்டு இருப்பா. தங்கமான பிள்ளையா ஏன் இப்படி காத்துக்கிட்டு இருக்கா? நான் தான் போய் சமைக்கணும். தங்கமான பிள்ளையா எது நான் போய் ஜோர் அடிக்கிறேன். தங்கமான பிள்ளையா வளர்த்து வச்சிருக்காங்க. என்ன வளர்த்து வச்சிருக்காங்க பொறுமையா கட்டிக்கிட்டு நான் பண்றேன். இதுல கல்யாணம் உண்மையிலே ஒரு எல்லாம் நினைப்பீங்க அம்மாவது புதுசா கல்யாணம் பண்ண பாத்திருக்கீங்களா பொண்டாட்டியை விட்டு விலக மாட்டேன் அப்படியே கோந்து பச்சை பிடிச்ச மாதிரி முடிக்கிறீங்க. பார்த்தா என் செல்லம் தங்கம் அம்முடு குட்டி புச்சு குட்டின்ட்டு சமைக்க விட மாட்டேன். அடுப்பு வீட்டுல போய் முதுகு சுரண்டுவேன். உள்ளே துணி துவைக்கிறப்ப பின்னால போட்டு ரோப்பு போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே ஈருடல் ஒரு வீடா இருப்பாங்க. விருதுல அந்த பிள்ளை ஏங்க வீட்டுல ஆள் இருக்கு சும்மா அவன் இருந்தா இருக்கட்டும் நம்ம கிட்ட போயிருவோம் அப்படின்னு அவ்வளவு அக்கிரமம் நடக்கும். இதுவே ஒரு 3-4 மாசம் ஆகி அந்த பொண்டாட்டி மாசம் ஆயிடுச்சுன்னா வண்டியில கூட்டிட்டு போறப்ப அப்படி தோல்ல கை வச்சு காஜா காஜா காஜான்னு இருக்குது. காலில் தோல்ல கை வச்சுட்டு வேலை வயிறுலாட்டு அப்படின்ட்டு ஏன்னா அப்ப வேலை வெட்டி பார்க்க முடியாதா. அதுல இந்த கல்யாணம் அப்படின்னு மகிழ்ச்சியா இருப்போம். கல்யாணத்துல நமக்கு ஒரு தோசை விளக்குது. தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும். தாலி கட்ட போறப்ப ஐயர் சொல்லுவார் யாரும் கவனமா கேட்கறது இல்ல. ஓ மகளையும் தந்து நானே மாப்பிள்ளைய அழைச்சுள்ளாங்க நல்ல நேரம் முடிய போகுது. அவ்வளவுதான் அன்னைக்கு பிடிக்கிற சனி என்ன முண்டை மண்ணுக்குள்ள போறவங்க விட்டு விடாது. நானும் கல்யாணம் பண்ண உடனே பெருங்கணுமே கல்யாணம் தண்ணி முதல் நாள் நாடகத்தை வாங்கிட்டு நாடகத்தை போயிட்டு தாலி கட்ட போற நேரம் தான் மாமேட்டில் போய் உட்காந்து ஐயர் ஓமம் கொடுத்து குச்சியை போட்டு கொளுத்திட்டாரு. ராத்திரி பூரா தூக்கம் முடிச்சிருக்கோம். விடிய காலம் இந்த குச்சியை போட்டு கொடுத்து இந்த புகை பட்டவன முக்கா தூக்கத்துல உட்காந்து இல்லையா கெட்டி மேல தாலியை கட்டினாங்க. கொண்டே தாலியை கட்டினதான் போதும் ஊரே அடிச்சுக்கிறேன். நான் தாலி கட்டினதான் பிரச்சனையா என்னன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியும். நான் தூக்க கலகத்துல தாலியை கொண்டு போய் என் மாமியா கலத்துல கட்டிக்க. அப்புறம் ராத்திரி முதல்வர்களுக்கு என்ன பண்ண முடியும்? என் மாமியார கூட்டிட்டு போய் அதை கொண்டுட்டு போறது அப்படி இல்லைங்க. அது மகளுக்கு புத்தி உதவி சொல்லு நான் குடும்பம் நடத்துறேன்னு சொல்லி அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுபோல் சில வாழ்க்கைகள் அதுபோல உங்க எல்லாத்தையும் ஏன்னா அன்னைக்கு நாடகம் இந்த எலெக்ஷன் நேரம் நாடகம் இல்லை நைட்டு 12 மணி இருக்கும். வீட்டுல இருந்து ஒண்ணுக்கு இருக்க வந்துச்சு. ஒண்ணுக்கு இருக்க வந்து எங்க வீட்டுல ஒரு அதிசயம் என்னன்னா பாத்ரூம் கதவை திறக்கிற லைட் எரியுது. மூடனே ஆஃப் ஆயிருச்சு. என்ன அதிசயம் என்னோட அது மேஜிக் லைட்டா ஒன்றும் புரியலைன்னு பார்த்து மறுபடியும் கதவை திறக்கிற லைட் எரியுது. மூடனே ஆஃப் ஆகுது. விடிய காலையில் எந்திரிச்சுனே பொண்டாட்டியை கேட்டேன் யார் நீ கனெக்ஷன் கொடுத்தது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கதவை திறந்தா லைட் எரியுது மூடனே ஆஃப் ஆகுது. என்னடி பாத்ரூம்ல அப்படி செட் பண்ணிருக்கேன்னு அவ சொல்றா ஏண்டா லூசு முண்டை இந்த ராத்திரி பிரிட்ஜில் ஒண்ணு கடிச்சு வச்சேன்னா அப்புறம் தான் தெரியும் தூக்க காலத்துல பிரிட்ஜில் மோட்டர் வச்சு வச்சிருக்கேன்னு. அதுல உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்கறது என்னன்னா தயவு செய்து வீட்டுல இருக்க இந்த பிரிட்ஜுங்கிற அது பிரிட்ஜு கிடையாது பிச்சைக்கார பொட்டி அதை கொண்டு போய் இடைச்சு நெருப்பு வச்சு கொளுத்திருங்க.
அது இருக்கிறதுனால புருஷங்கார வீட்டுல சூடு சாப்பிட முடியல. எல்லாத்தையும் பிரிச்சுகளை தள்ளி வச்சு நம்ம நிலைமை எப்படி போகுது பாத்தியா? அது மாதிரி கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஏமாத்தக்கூடிய உலகம் வந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஏமாத்தக்கூடிய உலகம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, கணவன் கால விவசாயி காலைல எழுந்திரிச்சோட ஒரு ஏற்கலப்பை பிடிச்சுக்கிட்டு மாட்டை பிடிச்சி விவசாயம் பண்ண போடுவார். ஆனா அந்த மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுது. என்ன துரோகம் பண்ணுதுன்னா, கணவனுக்கு தெரியாம இன்னொரு கள்ள புருஷன் வச்சிருக்கு. கட்டின புருஷன் விவசாயத்துக்கு போகணும், இவனை கள்ள புருஷன் வீட்டுக்கு வர சொல்லி ஆடு கோழி மீன் முட்டை சாப்பாடு போடுது. கட்டின புருஷன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு கேப்ப குழு கம்ம கூட தவிர வேற எதுவுமே சோத்துல கண்ணிலே காமிக்கிறது இல்லை. சோறுங்கிறவ இப்படியே போயிட்டு இருக்க. ஒரு நாள் வேலைக்கு போன புருஷன் வேலை இல்லைன்னு போன உடனே திரும்பி வந்துட்டேன். அந்த நேரம் வச்சிருக்க அந்த கள்ள புருஷன் வீட்டுக்கு வந்து கோழி குழம்பு சாப்பிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி அதுமா. இவன் கலரை தொட்டோம்னா ஆகாத நம்ம மாட்டிக்கிட்டா என் புருஷன் வந்துட்டு உதைக்க போறேன், நீ மச்சு மேல ஏறி உட்காந்துக்க, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி வச்சு இருந்தாலும் இந்த வச்சிருக்கிறேன் மச்சு மேல ஏறி உட்காந்துட்டேன். இந்த பொம்பளை என்ன வச்சு கோழி குழம்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு புருஷன் உள்ள வர சொல்லி இவனுக்கு தான் சோறை கண்ணை காமிக்கிறது இல்லையே, கேப்ப குழுத்த அவனுக்கு பரிமாற அந்த சாப்பாட்டுல ஒருவருக்கு சோறு இந்த கேப்ப குள்ள விழுவ. இவன் பாரு அல்றப்ப அந்த கேப்ப குள்ள அந்த ஒருவருக்கு சோறு இவன் கையில வர. இவன் சோத்தை பார்த்த சந்தோஷத்துல, நாராயணா இத்தனை வருஷம் கழிச்சு நீ தானா பாக்குறேன் நாராயணான்னு இவன் சொல்ல. சரி மேலும் இருந்த பேரு நாராயணன் போல. நானா வரலடா உன் முன்னாடி தானே வர சொல்லிச்சுட்டேன். சிக்கி சின்னவனமே செருப்படி வாங்கின தேவையா? தப்பு செய்யறது கவனமா இருக்கணும். இந்நாடகத்தில் நடிக்க வேண்டக்கூடிய நடிகர் நடிகர் பக்கமலக்காரர்கள் நல்ல முறையிலே உங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் அறிமுகப்படுத்துவது கடமை. சென்ற வேண்டாம் வெற்றி முடிச்சு கொட்டிய நடிப்பு சிவந்தன் அறிவியப்பா. ஏன்னா இன்னைக்கு வர வேண்டிய உங்களுக்கு ஒரு விபத்துல சின்ன கால் அடிபட்டு கால் கட்டு போட்டிருக்கு, அதனால மாமா வர முடியல. அவருக்கு இணையாக முதலிருந்து வருகிறக்கூடிய வி மாணிக்கம் அவர்கள் இவர்கள் மேடையில் வேலன் வேடன் விருத்தன் நடிக்காது இருக்கிறார். திருவாதூர் மாணிக்கம் அவர்கள் வேலன் நடிக்கிறார்கள். காணக்குயில் கலைவாணி குயிலின் குரலோடியும் தனது இனிய காணத்தாலும் அற்புதமான பேச்சாலும் அழகான நடிப்பாலும் உங்கள் உள்ளங்களை வருட காத்திருக்கக்கூடிய புதுகை என்னும் இந்திர வீரர்கள் வெளியே நடிக்க காத்திருக்கிறார்கள். காணப்பரியர் கழகப்பரியர் மீனா காணப்பரியர் அன்பு சகோதரர் எம்பி கலைக்கண்ணன் அவர்கள் நாரத மகமுறை நடிக்க காத்திருக்கிறார். ஹார்மோனி கலையரசு நவரச நாயகன் தேனி சித்தன். முக்கியமான விஷயம் அருமை என்ன தமராக்கி சென்ற சின்னத்தம்பி அவர்கள் இவர்கள் இடையிலே நம்பி மன்னனாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஹார்மோனி கலையரசு நவரச நாயகன் தேனி சித்தன் அருமை என்ன புதுகை எஸ் செல்வராஜ் அவர்கள் ஹார்மோனி இசைப்பார் பின் வாங்கி பாடுவார்கள். காட்டில் வீட்டிருப்பால் ஈரமகள் திருத்தோழி, காட்டில் வீட்டிருப்பால் ஈரமகள் திருத்தோழி, ஊற்றினையும் பாக்கிடுவார் குலதெய்வம் குலதெய்வம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிதுருது மனதிலே மனமாறி கசிதுருது மனதிலே மகமாயி அதற்கிடையாக கோடியெடுக்கும் வரல் மின்னடி முழக்கம் அரசு சகோதரர் கே சந்திரன் அவர்கள் மிருதங்கம் அண்டோல தமிழை சேர்த்து காட்டும்.
அதற்காக பரமத்திய மன்னன் ஆர்வ மாஸ்டர் அறிவியன்னார் ஜி எம் மீன்ராஜ் அவர்கள் ஆளுநரை சேர்த்து காட்டுவார். தாளத்தை செய்யக்கூடிய அருமையப்பா பி சக்தி அவர்கள் தாளத்தை சேர்த்து காட்டுவா. இங்கே சிறந்த முறையிலே வண்ண திரையரங்க அமைப்பும் சீன் கம்பெனி சீன் அமைப்பு முருகன் சீன் செட்டிங் களம்பரம் தங்கராஜ் அண்ணா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு பந்தல் அமைப்பகம் ஆர் தியாகராஜன் அண்ணாவர்கள் திருக்கோளை அன்னார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஒளி அமைப்பகம் நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க மிக தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பகம் ரோஜா ஆடியோஸ் கிள்ளுகுடி ரோஜா 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 ஒன்று நலபாகம் அமைப்பு SR கேட்டரிங் கோயில் கண்ணாப்பூர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை மிக சிறப்போடு உபசரித்த சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கு மீண்டும் நீங்கள் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களும் கோயில் கண்ணாப்பூர் பனையூர் கிராமவாசிகள் தா கமலச்செல்வி தக்கர் கீழ்வேலூர் ஆய்வர் மா தனலட்சுமி செயல் அலுவலர் தெய்வத்திரு வி சண்முகம் தலைமை ஆசிரியர் ஓய்வு தெய்வத்திரு எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் குடும்பத்தினர் கோயில் கண்ணாப்பூர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையும் அனைவரும் இந்த நாடகத்தை விடிமுறை இருந்து பார்க்குமாறு உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டு ஆடல் அழகி அபிநய சுந்தரி பார்த்தூரில் பருவச்சலை கண்டால் மிகும் காந்த வடிகள் கொண்ட புதுகை MM சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் காமிக்க ஆடிக்கொண்டிருக்கிறார். கட்ட புள்ள குட்ட புள்ளை கருகமணி போட்ட புள்ளை கண்ணகிரி விழுந்த கிளம்பா கட்ட புள்ள குட்ட புள்ளை கருகமணி போட்ட புள்ளை கண்ணகிரி விழுந்த கிளம்பா காரியம் இங்கு வந்து இல்லம்மா நல்ல காரியம் இங்கு வந்து இல்லம்மா. என்னை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் தெரிவித்தாலும் எனது பெயரை நானே அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை சின்ன நடிகன் புதுக்கோட்டை பூரசகுடியைச் சேர்ந்த VR தமிழ்வேந்தன் ஆகிய நான் உங்கள் முன்னால் பபனாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் நாடகங்களை எல்லாம் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த முறையிலே யூடியூப் வலைதளமாக ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய மாயங்குளம் மாதவன் யூடியூப் சேனல் நம்மளை கொண்ட அண்ணார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலத்துல நம்மளோட குழந்தைகளை நம்ம பாதுகாப்பா வளர்க்கணும். ஏன்னா அப்ப உள்ள காலமாக இல்லை, இன்னைக்கு வந்து ரொம்ப கெட்டு போறாங்க பிள்ளைய. அப்படி கெட்டு போக முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் கையில இருக்க செல்போன் தான். தயவு செய்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க. ஆமா, இந்த மாதிரி நாடகம் நடக்கிறப்ப வெளியே போடாதீங்க. இப்ப வெடி போட்டா நான் பேசுறது உங்களுக்கு புரியாதுண்ணே. வெடி மொத்தமே வெடிச்சிருக்கணும். ஏங்க அண்ணே போதும் வெடி வெடிக்கிறேனே, நாளைக்கு வெடிச்சுக்கலானே, நாடகம் நடத்தணும்னே. நான் என்ன சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு பாத்துக்க அப்புறம் வந்து வச்சுக்க வாங்கிட்டு வந்து குளத்துக்குள்ளே போட முடியும். மத்தெல்லாம் வெதரம் வச்சு கடிச்சு விடுவேன். நான் ஒரு மாதிரியான ஆளு ஒரு கிளம்பிய பிடிச்சி கடிச்சு விட்டாப்ல வீரான கடிச்சு பாத்துக்கிறேன்.
சொல்லிட்டு இருக்கிறேன், திரும்ப திரும்ப பத்த வைக்கிறேன். ஆமா, அது பிள்ளைகளா கெட்டு போக காரணம் என்னன்னு சொன்ன வெடிக்கார அவரை நம்ம வெடிக்கலன்னா காசு கொடுக்க மாட்டாங்க போல நினைச்சிட்டு வெடிக்கல. நீ இப்படி நாரத்தை கிடைச்சா காசு கொடுக்க விட மாட்டேங்கோ. முதல்ல சாதகத்தை பார்க்கணும் எனக்கு போய். ஆமா அர்ஜா ஆமா வாயை துறக்கிறப்ப விட்டுற திருப்பிக்கிட்டு ஆனா போகும்பா சாமி. ஆமா அது பிள்ளைங்க கெட்டு போக காரணம். நான் இப்ப கெட்டு போக போறேன், அவ்வளவுதான். பொறுமை எனக்கு நேரம். பிள்ளை விஷயமாக பேசக்கூடாதுப்பா. ஏதோ பயல நடந்து வச்சுக்கிற பையன் உள்ள நம்மளை பத்தி சொல்றாங்க. அண்ணா வெடி அடிக்கிறேன்னு ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியானா? திரும்ப திரும்ப வச்சு கொடுத்திட்டு இருக்கிற. ஆனா அதுக்கு நாடா ஆரம்பிக்க கொடுத்த வேண்டியதானே. நான் பேசுறது யாருக்கும் புரியாது. ஆமா நாடா ஆரம்பிக்க முன்னால போட்டுக்கலாம். சொல்ல 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 போட்டு விடுக்காரியா. முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல 10 வருஷம் வச்சுக்க அவள. பிள்ளைய கெட்டு போக காரணம் செல்போன். திரும்ப சொல்றேன், ஒரு 14 வயசு பையன் போன் பேசுறானா அவன் யாருக்கிட்ட பேசுறான் தெரிஞ்சுக்கலாம். போன் வரும், ஹலோ போனா ஏன் திட்டானா அவங்க அப்பாட்ட பேசுறேன். அதே பையனுக்கு பொம்பளை பிள்ளைய போன் பண்ணிட்டேன், இவன் ஆக்சன் மாறிடுறான். ஆமா சொல்லலாம், ஜெயிச்சாவிட்டே வெளியே பண்ணி திரியா போச்சு. இது பையனுங்க பொம்பளை பிள்ளைய போன் பேசி பாத்திருக்கியா? பக்கத்துல உட்காந்துருப்பான், போனை தூக்கி காதல வச்சுக்கிட்டு தெரியல. இதுல பையனு தகவல் கொடுத்துருவாங்க. ஏய் நான் நேரா வண்டி எடுத்து வந்துடுறேன், மாட்டு திருவாரூர் போயிட்டு கமலாலய தெப்பக்குளம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துருவான் அப்படின்னு தகவல் கொடுத்துருவேன். இந்த பிள்ளை கிளம்பி வந்துடும். இப்ப பொம்பளை பிள்ளைய கூட்டி போனதுக்காக ஒரு வண்டி ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தாங்க. எருவு மட்டும் மண்ணக்க போட்ட மாதிரியே ஓட்டுறவன் பள்ளத்துல இருப்பேன், பின்னால இருக்க 15வது மாடியில அது தூக்கி இந்த பிள்ளைய பிடிச்சி உட்கார சொன்னேன். நம்ம காதலிக்கிற பையன் புடிச்சுக்க கம்பி இல்லாம அந்த பயலோட தோள்பட்டையில கையை வைக்கும் லூசு கழுது. இவன் பையன் நினைச்சது நிறைவேற போகுதுன்னு சாமான கிளப்பிக்கிட்டு வண்டியை கிளப்பிடுவேன். இப்படிப்பேன் வண்டி ஓட்டு என்ன எடுத்தவன வேகமா ஓட்டுறேன் உடனே சாப்பிடுவானோ அப்படின்னு இந்த பிள்ளை படபடப்புல தோள்பட்டையில வச்ச கையை இடுப்புல வச்சிடும். வண்டி ஓட்டிடுவேன். மறுபடியும் 60-70ல திரும்புவேன். அந்த பிள்ளை கொண்டு போட போறேன்னு பயணப்படப்புல எதையாச்சும் கம்பியை பிடிக்கணுமே தட்டு தருமாறி இடுப்புல வச்ச கையை அப்படிதானே கொண்டே கொடுத்துருவேன் வண்டியை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளை என்னங்க நம்ம எதுல மிதந்து போயிட்டு இருக்கேன், முண்டை முடிச்சு பாரு 108 போட்டு கொண்டு வராங்க, கை காலெல்லாம் நொறுக்கி போச்சு. ஏன் அடுத்த ஒரு பிள்ளைய கூட்டி போறப்ப கவனமா கூட்டி போகணும். அவருக்கு அறிவே இல்லை உள்ள சொன்னாலும் சோத்த தெரியாதா இருந்தா நல்லா இருக்கணும். அதனால நான் கூட்டு போய் நான் நாடகங்களையே வள்ளி திருமணம், பவளக்கொடி, சத்யாவன் சாத்திரி, ஹரிச்சந்திரா இந்த மாதிரி நாடகம்லாம் நாங்க ஆடுவோம். இந்த மகமான நாடகம் நான் ஆட மாட்டேன். அதுல இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்சோடனே பார்வதி சிவபெருமான் வந்து சாமி அழைப்பாங்க ஊர்ல. அந்த நாடகத்தை என்னை போட்டு கொண்டு போயிட்டாங்க. பப்பு டான்ஸ் முடிச்சு வந்து அவங்க சொல்றாங்க சக்தி பூமி சாமி வந்து இறங்கணும்ட்டு நம்ம ஆள் பாட்டு பாடுறேன். கொள்ளையுறு எல்லையிலே ஒன்றரை மணி நேரம் அடிச்சாங்க. சாமி வரலன்னா ஊர் தலைவர் மேடைக்கு வந்தார். எப்ப எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு பிரச்சனை நாடகம் வச்சோம், எங்க ஊர்ல சாமி வரணும். அப்படி எங்க ஊர்ல சாமி நீங்க அழைக்கல அடுத்த ஒரு காலம் எங்களை கேவலமா பேசுவேன், அதை எங்களால தாங்க முடியாது. சாமி அழைச்சிருங்க, இல்லன்னா நாடகக்காரன் அத்தனை பேரையும் வேரோட வச்சு கொளுத்தினார். எனக்கு ஒண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு வச்சு கொடுத்த போறேன். மறுபடியும் ஏதாவது கொடுக்குறேன். சமயபுரம் எல்லையிலே எல்லையிலே என்ன வந்து சாமி வந்த 3:30 மணி ஆச்சு. அப்பதான் திரும்பி பாக்குறேன், மிருதனகாரனும் குடுக்கோ சரி இவன் வாசிச்சு டயர்டாகி பந்தய மாட்டுக்கு முறை சொல்லணும். பெட்டிக்காரன் ரத்தமா வந்திருக்கான். ஆளுக்காரன் வயிற்றால ஓசு போட்டு விடுங்க. ஆனா இவங்க பட்ட கஷ்டத்துக்கு 3:30 மணிக்கு ஒரு ஆம்பளை மேல சாமி வந்துருச்சு. ஆடி வந்து இருக்கட்டா நான் இல்ல நீ ஆறா சொன்னோட கரத்தை தூக்கி ஆடினால
ஊர் தலைவர் திரும்ப மேடைக்கு விட்டார். எப்பா எங்க ஊர் பேரை காப்பாத்த வந்த சாமி, நீ எந்த ஊர் சாமின்னு இவன் சொல்லிட்டான். ஐயா நான் சாமி கிடையாது, நாடகக்காரங்களை கூட்டி அந்த வேண்டு இவரு. நீ என்ன அந்த காலைல கல்யாண சவாரி பேசிருக்கீங்க, 7 மணிக்கு அங்கே போகலாம், அங்கே வண்டி வச்சு கொளுத்திடுவாங்க. இங்க சாமி வரலன்னா இங்க நீங்க வண்டி வச்சு கொளுத்திருக்கீங்க. மொத்தம் நாடகக்காரங்களை கூட்டியாண்டதுக்கு என் வண்டி வச்சு கொளுத்துற உறுதியாயிருச்சு. அதான் நானே வந்துட்டேன்னா அவன் மாட்டி முடிச்சவன் நம்ம முடிக்க கூடாது, போய் அனுப்பிடுவோம் பிள்ளைய. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாய் நீகன் வளரு தாளேலோ. சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டே தாய் நீகன் வளரு தாளேலோ. வெற்றிலை எந்திக்கிட்டு பாட்டு சொல்லுவேனே தாய் நீகன் வளரு தாளேலோ. இந்த உலகையாளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், நீ கவலர் இருக்க வேணாமா கவலர் தாயி தாயின் பகவாயி தாய் என்ன கொடுத்து வச்சு பாரும் திருப்பாரும் நெஞ்சில் திருத்தி வைப்பேன். சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டே தாய் நீ உங்களர் தாளேலோ. இங்கு வந்தவரி தாயி பகவாயி தாய் என்ன பொறுத்து வச்சே பாரும் திருப்பாரும் நிறுத்தி வச்சே. சந்தன மல்லிகை துளி கட்டி போட்டே தாயி தாரேலோ. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை.
எல்லாம் வேதம் வேணும் தம்பி உள்ள தெய்வம் நினைக்காவர்கள் அன்னையன வந்த ஒன்று தெய்வம் நினைக்காவர்கள் அன்னையன வந்த ஒன்று தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வாழ்ந்த பிள்ளை தம்பி கடைசி தம்பி செல்லம்மாய் வாழ்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிவுக்கு கொத்தாக கொத்துக்கு கொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக காலை இணைந்து வந்தோம் முன்னுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு மாழவைக்கு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாகே பொட்டுக்கு தொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாலை இணைந்து வந்தோம் முன்னுக்குள் முன்னாகே முத்துக்கு முத்தாகே